இங்கே மேட்டூரில் சார் வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க 1 இயர் பிஃபோர். நான் வந்து உதவி செயற்பொறியாளர் சுற்றுச்சூழல் அதிகாரியாக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த விதத்தில் இதை லிங்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். சுற்றுச்சூழலுக்கு நாங்கள் ஒரு பஞ்சதந்திரான ஒவ்வொரு தடவையும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இல்லாமல் பூமியின் மனிதர்களாகிய நாம் இந்த பூமியை எவ்வளவு தூரம் நேசிக்கணும், எப்படி வச்சுக்கணும், நம்ம குழந்தைய நல்லா பார்த்தா தான் அது ஃப்யூச்சர் இருக்கும். அந்த மாதிரி பஞ்சதந்திரான்னு ஒரு 5 தந்திரங்களை சொல்லி நாங்கள் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம கேரி பேக்கு அவாய்ட் பண்ணிட்டு ஹேண்ட்பேக்கில் மஞ்சப்பை வச்சுக்கலாம். அடுத்தது அது பொதுவான ஒரு இடத்துக்கு போகிறது காமன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கெமிக்கல் பேஸ்ட் ப்ரஷ்ஷை அவாய்ட் பண்ணிவிட்டு பல்குச்சி யூஸ் பண்ணணும். அது இந்த மாதிரி ஒரு கடைசியாக சொல்லும்போது பெட்ரூமில் வந்து நம்ம சோகால்டு ஏசின்ற விதத்தில் ஆக்சிஜன் டிஃபிஷியன்சியில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதுக்கு அதை அவாய்ட் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் நம்ம சின்ன சின்ன கள்ளிச்செடி, சைனீஸ் பேம்பு அந்த மாதிரி வச்சோம்னா ஆக்சிஜன் என்ரிச்சாக நமக்கு கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம மறந்து போன நம்ம தாத்தா பாட்டிங்களோட வாழ்க்கையை வாழும் விதத்தில் வாழும் பட்சத்தில் நம்ம நிறைவான ஒரு வாழ்வு வாழ முடியும். இதுதான் கடைசி பாயிண்ட் எங்களோடது. வேறு ஒன்றும் இல்லை. தலைவலி வயிற்று வலின்னா போய் க்ரோசின்னா அதையும் இதையும் அவசரம் போகாதீங்க. அவசரத்துக்கு வேறு எமர்ஜென்சினா டாக்டர்கிட்ட போங்க. ஒரு வயிற்று வலியாக கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வாயில் போட்டு சாப்பிடுங்க. ஒரு தலைவலிக்குதா சுடு தண்ணி வச்சு குடிங்க. இப்படிங்கிறத நாங்கள் எங்கள் லெவலில் ஒரு என்ஜினியர்ஸ் ஒரு பெரிய கேம்பெயினுக்கு இதில் எங்கே முடியுதோ பெரிய பெரிய ஆஃபீஸில் நாங்கள் இதை வந்து ப்ரொபகண்டா பண்ணிகிட்ருக்கோம். கடைசியை பார்த்திங்கன்னா அந்த கடைசி நம்ம எதை மறந்துட்டு இன்றைக்கி தேடி ஓடுறோமோ அதை வந்து சார் ரொம்ப வருஷமாக சர்வீஸாக பண்ணிகிட்ருக்காங்க. லிங்க்கு இதுதான் ஹியூமனில், எர்த்தில், யூனிவர்ஸில் ஒரு லிங்க்கு. நான் ஒரு ஃபஸ்ட்டு மேட்டூர் கேம்ப் வந்தபோது சார்கிட்ட சொன்னேன், சார் நம்ம எல்லாருமே டாக்டராக படிக்கணும்னு ஆசைப்படுவோம் சின்ன வயசில். பட் ஏதோ ஒரு காரணத்தினால அது நம்ம தவறி போய்டும், மறந்துடுவோம். அப்புறம் நம்ம காலகட்டத்தில் வேறு எங்கேயும் போயிடுவோம். ஆனால் ஒரு மிக்சி வாங்கினா, ஒரு கிரைண்டர் வாங்கினா எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சு வேலை பார்க்குறோம். இந்த விலை மதிப்பில்லாத உடலையும் உயிரையும் என்னென்னே தெரியாமல் போட்டு பின்னி எடுத்துருக்குறோம் இவ்வளோ நாள். இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறோமே ஒழிய என்னைக்காவது இந்த உடம்பையும் உயிரையும் கவனிச்சுக்கணும்னு சின்ன வயசுலேருந்து நம்ம தாத்தா பாட்டிக்கு இருந்தால் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஜெனரேஷன் கொஞ்சம் அதை விட்டுட்டோம். பட் சார் மூலமாக இவ்வளோ சிம்பிளாக கல்யாண் சார் பார்த்திங்கன்னா நான் அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன் சிவா சார்கிட்ட, சீக்கிரமாக நானும் டாக்டராக இரும்பில்ல அப்படின்னு. அதே மாதிரி ஒரு அனாட்டமினா என்ன எல்லாருமே படித்தவங்க தான் நம்ம இங்கே. கல்யாண் சார் இவ்வளோ சிம்பிளாக நம்மளை வந்து வணையமாக 2 வருஷம் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 வருஷம் 2.5 வருஷம் தான் இருக்குது. ஹவுஸ் சர்ஜன் முடித்தா ஃபுல் டாக்டர் ஆயிடுவோம். தேங்க்ஸ் கல்யாண் சார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணி இவ்வளோ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிற சிவா சார். நான் ஹியூமன் பீயிங்கில் நம்ம இன்னொரு விஷயம் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். எந்த விஷயமும் வேறு வள்ளலாரே சொல்லிட்டார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. எதையுமே சிம்பிளாக சார் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் சரியாகலை. ஏதோ ஒரு இலை மனிதர்கள் இன்றைக்கி அப்படித்தான் இருக்கிறாங்க. 1 லட்சம் போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுங்க சரியாயிரும்னா அந்த சாமனத்தை கலட்டி தூக்கி போடுறதுக்கு இருக்கிற அவசரம், அட சாமி 2-3 நாளைக்கு இந்த ஜீரகத்தை கொஞ்சம் அப்புன்னா நம்மளை அப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுதான் யதார்த்த உலகமாக இருக்குது. ஆனால் அதை என்ரிச் பண்ணணும். சைனீஸ்லாம் 90 வயசு சர்வசாதாரணமாக வாழ்கிறான். கேரளாவில் இருக்கிற பீப்புள்ஸ் ஏஜிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அம்மா சமீபமாக தவறிட்டாங்க, 70 வயசா, அவ்வளோதான். டாக்டர் என்ன வயசாகிடுச்சுங்கன்றான். கூட உனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பிரெயின் ஒரு மனிதன் தான் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு பிரச்சனையில் வரான்னா அதை சரி பண்ண தெரியலன்னா ஒத்துக்கக்கூடிய மனோபக்கம் இன்றைக்கி இருக்கிற அலோபதி மருத்துவத்தில் இல்லை. அவனுடைய முட்டாள்தனத்துக்கு எவ்வளோ உயிர் பலியாகுது. நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, ஒத்துக்கணும் அவங்க. ஆமாம் இது கொஞ்சம் பாருங்கள், நான் உங்களை கண்டினியூவாக இப்படி வச்சுக்கிறேன், வேறு ஏதாவது இருந்தால் செய்யுங்க. அவரும் ஹியூமன் பீயிங் தான், அவரும் ஒன்றும் வேற்றுக்கிற வாசி கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு இந்த விஷயம் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு புரிய வச்சு வர ஆரம்பிக்கும் போது, என்றைக்கு 40 வருஷத்துக்கு முன்னால் இயற்கை வைத்தியம் நிறைய இருந்து அலோபதி கம்மியாக இருந்ததோ அதே ட்ரெண்டை நம்மளால் கொண்டு வர முடியும். இந்த புவிக்கும் இந்த மனிதர்களுக்கு உலகத்துக்கும் ஒரு நல்லது பண்ண முடியும். சிவா சார் நமக்கு தூண்டுகோலாக இருக்கார். கல்யாண் சார் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கார். மற்றும் அவங்க குரூப்பில் இருக்கிற அத்தனை பேரும் சர்வீஸ் சர்வீஸ் சர்வீஸ். ஆச்சரியமாக இருக்கும்.
டயர்டே ஆகுறதில்ல. அவங்கள உண்மையாலுமே டயர்டாக தான் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்காக அவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை டெடிகேட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் டு ஒன் அண்ட் ஆல். என் பேர் கேஎஸ்பி குப்தா. நான் ஒரு அக்கு ஹீலராக இருக்கேன். நான் நிறைய இடத்துல கிளாஸஸ் படிக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம். நிறைய கிளாஸஸ் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து அக்குபஞ்சர் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு விரல்லையே எல்லாமே நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். அதாவது வர்றவங்களுக்கு நம்ம ரொம்ப டைமும் எடுக்க வேண்டியது இருக்காது. வரவங்களுக்கும் உடனே அவங்களுக்கு ரிலீவ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம் 2 நாள் 3 நாள் எல்லாமே இது உடனே சுகமாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது கொஞ்சம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு இன்னும் வந்து இதில் அனுபவங்கள் நிறையா ஆகும். அவங்க சொன்ன மாதிரி இந்த சீடு இதுக்கு அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறதோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கே நிறைய நாலேஜ் வர ஆரம்பிக்கும். அப்போ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, அப்போ இதெல்லாம் என்னென்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்கே யார் வந்து உடம்பு சரியில்லைனாலும் சங்கடப்படாமல் அவங்ககிட்ட போய் பேசியிருக்கோம். நான் ட்ரீட் பண்ணுறேங்க அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கக்கூடாது. நம்ம சொல்லணும், இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அவங்கக்கிட்ட. உங்களுக்கு அது ஆட்சேபனை இல்லை அப்படின்னா நான் ஒரு இது பாயிண்ட் அமுத்தி கொடுக்குறேங்க, இது வந்து மருந்தெல்லாம் கிடையாது, சும்மா இது வந்து இந்த இது பண்ணால் உங்களுக்கு வந்து சுகமாயிரும்னு அந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா நான் நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். கல்யாண வீட்டில் பண்ணியிருக்கேன், ட்ரெயினில் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து அது ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பேசிகிட்டு இருப்பாங்க. வாலண்டியராக நாங்கள் போய் பேசுவோம் அவங்கக்கிட்ட. நான் இந்த மாதிரிங்க நான் அக்குபஞ்சருங்க இது பண்ணுறாங்க நல்லாயிரும் அப்படின்னா அவங்க உடனே ரிலீஃப் சொல்லுவாங்க. அவங்க சில பேர் இந்த ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க வயிறு உபசம் பண்ணுது, இது காமனாக இருக்கிற விஷயம். அப்போ அது கொடுக்குறப்ப உடனே அவங்களுக்கு வந்து அது சுகமாகுது. இப்போ இது பார்க்குறப்ப இன்னும் அதோட அட்வான்ஸ்டாக நம்ம வந்து இன்னும் வேகமாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ டயக்னைஸ் பண்ணுறதோட அந்த இடத்த பார்த்து எங்கெங்கிறது நம்ம அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறப்ப ஏன்னா ப்ராப் நம்ம கையில் வச்சுருந்தா போதும். இது எங்கே வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கே இலையோ விதையோ எதுவும் கையில் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அப்போ நம்ம விரலே நமக்கு வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு, இந்த ஒரு விரலும் இந்த கட்டை விரலும் இது போரும் நமக்கு. இப்போ நம்ம இதை எப்பவும் நம்ம தயாராக வச்சுருந்தாலே போகிறோம், நமக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை அப்படின்னாரு. ஸோ இங்கே எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. நாங்கள் கல்யாண் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரொம்ப டீட்டெயில்டாக அவர் சொன்னார். ஒவ்வொரு விஷயமும் வந்து மனசில் பதிகிற மாதிரி வேகமாக இல்லை, ஸ்லோவாக இல்லை. நமக்கு எப்படியோ நம்ம ஒரு இது மாதிரி நம்மளை வந்து அவரை வந்து மாஸ்டர் மாதிரி நம்ம பார்க்கல, ஆஸ் அ ஃப்ரெண்ட் மாதிரி பார்த்தோம். ஒரு மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிற ஒரு அனுபவம் வந்து நமக்கு கிளியராக கிடச்சிது. அது கூட பிக்சர் கிளியராக இருந்ததுங்க. எங்கேயுமே வந்து ஒரு தோய்வு இல்லாமல் அந்த கிளாஸ் போச்சு. ரொம்ப வேகமாக முடிஞ்சிருச்சோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. ஸோ எங்களுக்கு வந்து நல்ல அனுபவம் கிடைச்சது. எல்லோரும் அதை வந்து அவர் சார் சொன்ன மாதிரி மிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். யாரானாலும் இது வந்து எங்கே சான்ஸ் கிடைச்சாலும் யார் கையானாலும் பிடிச்சி உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கு யோசிக்கக்கூடாது. நன்றி. வணக்கம். என்னுடைய பெயர் ஜெயா. நான் எல்லா இடத்துலையும் முதல்ல என்னோடய இனிஷியலோடு தான் என்னோடய பேரை சொல்லுவேன். அதுக்கு காரணம் எல்லாருக்குமே அப்பா ரொம்ப பிடிக்கும், அப்பாவை எல்லோரும் நேசிக்கிறோம். அதனால் எங்கேயுமே எப்போவுமே இனிஷியலோடு தான் நான் என்னோடய பேரை சொல்லி பழக்கம். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மேட்டூரில் நடந்த கேம்பில் தான் ஃபஸ்ட்டு சிவா சார் நான் மீட் பண்ணேன். அப்போ வந்து அந்த வலிக்காக ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுத்தாரு. அப்போ எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. இம்மீடியட் ரிலீஃப் அப்போ இருந்தது. அப்புறம் மறுபடியும் பெயின் வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சித்ரா மூலமாக தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். இப்போ கடந்த 2 வருஷமாக இங்கே நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு இருந்தேன். எனக்கு நல்லா இருக்கு. இந்த கிளாஸ் வந்து எனக்கு ஒரு புது உலகத்தையே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இது ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சுது அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேனா, பென்சில், ரப்பர், ஸ்கேல் எல்லாமே நான் வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வாங்கி வச்சுருப்பேன். எந்த எக்ஸாம் கிளாஸ் ஒர்க் செய்யும்போது யார்கிட்ட எது இல்லைனாலும் எடுத்து கொடுத்து செய்ய சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி பசங்க ஸ்கூலுக்கு வந்தவுடனே காலையில் தலைவலிக்குதும்பாங்க, வயிற்று வலிக்குதும்பாங்க, காய்ச்சல் வருதும்பாங்க, மயக்கம் வருதும்பாங்க. தினம் ப்ரேயரில் 4 பேர் விழுவான் கீழே. அவனை எடுத்து வச்சு உட்கார வச்சு அவனுக்கு நாங்கள் ஆசுவாசப்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு டீச்சர் கூட ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம். அதுதான் இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. எப்படி இந்த டூல்ஸு பென்சில் பேனா வச்சுருக்க மாதிரி இம்மீடியட் ரிலீஃபுக்காக கால்போல், டோலோ 650, தலைவலிக்கு தைலம், இந்த மாதிரியும் நான் ஒரு கிட்டு வச்சுருப்பேன். என்னுடைய கிளாஸ் பசங்களுக்கு இம்மீடியட்டாக அதை சரி பண்ணுறதுக்காக வேண்டி கொடுத்து அது ஒரு 2 ஹவர்ஸில் சரியாகலை அப்படின்னா லன்ச் டைமில் ஹாஸ்பிட்டல் அனுப்புவேன். இனிமேல் அதுக்கெல்லாம் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்தது மூலமாக. கல்யாண் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு 3.5 வயசு குழந்தைய கொண்டுட்டு போய் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் விடும்போது அதுக்கு ஒன்றுமே தெரியாது. எழுத்துனா என்னன்னு தெரியாது, எப்படி எழுதணும்னு தெரியாது, என்ன படிக்கணும்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இங்கே வந்து நான் உட்காந்துட்டு இருந்தேன்.
ஆனால் சின்ன குழந்தைக்கு கையை பிடிச்சி போடுறது சொல்லி கொடுக்குற மாதிரி அவ்வளோ அருமையாக எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கு அவருக்கு எல்லாருடைய பாராட்டுக்கள். ஏன்னா அவர் சொன்னது சொல்லப்போனால் 5 வயசு குழந்தைக்கு கூட நல்லா புரியும். அதாவது அந்த அனாட்டமி வேர்ட்ஸ் வேணால் புரியாமல் இருக்குமே தவிர அவர் சொல்லி கொடுத்த விதம் அவ்வளோ எளிமையாக இருக்குது. இப்போ நம்ம அந்த புக்கை எடுத்து திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணணுன்னா அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம மைண்டில் ஓடும். அவர் எப்படி இங்கே நின்று 2 நாள் கிளாஸ் எடுத்தாரோ அது அப்படியே வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அந்தளவு அவருடைய கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதன் மூலம் எனக்கு என்னுடைய மாணவர்களுக்கு நான் இன்னும் சிறப்பாக ஹெல்ப் பண்ண முடியும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி உலகத்துக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சிவா சாருக்கும் இந்த குரூப்புக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் ரவிங்க. நான் பேசிக்காக ஒரு அக்குபஞ்சரிஸ்ட்டுங்க. நாங்கள் எப்பவுமே இந்த பல்ஸ் பார்த்து இதை பாயிண்ட்டு இது பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம். அதுலேயும் எனக்கு எக்ஸ்ட்ரா ரிசல்ட்ஸ்லாம் வந்து தான் இருக்குது. பட் அதை விட எளிமையாக இன்னும் அவங்களோட தொந்தரவுகளை எளிமையாக சிகிச்சை தர மாதிரி இந்த ஒரு கிளாஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கறதுக்கு நல்லாவே அமைஞ்சது. ஒவ்வொரு இதுக்கு மெடிக்கல் டெக்னாலஜியில் என்னென்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சார் கல்யாண் சார் ரொம்பவே நல்லா நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப நல்லா தான் எடுத்தார். இது எங்களுக்கு நல்லா மறுபடியும் இதை எங்கள் ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப எளிமையாகவும் ஃப்யூச்சர் நல்லா இதாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் சுனந்தா. எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு விஷ் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறது, அந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ட்ரீட் பண்ணதில்லை. ஒன்லி ஹோமியோபதி அண்ட் இது அக்குப்ரெஷர் அந்த மாதிரி ஹீலிங் அதிலே தான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் பாட்டி ஊரில் போனால் அவங்களுக்கு அவ்வளோலாம் இதை பற்றி இனியும் இது வரல, நாலேஜ் வரல. ஸோ அங்கே அவங்க இன்னும் அலோபதி அதே மாதிரி தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இது எப்படியாவது இதை கற்றுக்கணும், அக்யூப்ரெஷர் இந்த மாதிரி ஹீலிங் அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு பேசிக் சயின்ஸ் எனக்கு தெரியல. ஏன்னா நான் காமர்ஸ் ஆப்ட் பண்ணனால எனக்கு இந்த பேசிக் சயின்ஸ் என்னால் படிக்க முடியல. அப்போவே எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு, என்னடா சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சே அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி குவிக் ஹீல் தெரப்பி அப்படிங்கிற இதில் நிறையா தெரப்பிஸ் நாங்கள் கற்றுக்கிட்டோம், சீட் கலர். ஸோ இது மூலிமா எங்களால் ஈஸியாக பண்ண முடியுது. எங்களுக்கு ஆஸ் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட் எங்களுக்கு பேசிக் தெரிலனா கூட எந்தெந்த ஆர்கன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சு எங்கே எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ நாங்கள் அதை ஈஸியாக க்யூர் பண்ணிக்க முடியும். நான் இங்கே உட்காந்து எங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியாக க்யூர் பண்ணி அந்த ப்ரோபெல்லாம் வச்சு ட்ரிகர் பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்லாவே ரிசல்ட் ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் கல்யாண் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனந்த வர்ஷினி. எனக்கு ஃபஸ்ட் இருந்தே டாக்டர் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பற்றி கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. நானும் தேடிட்டு இந்த அக்குப்ரெஷர் அக்குபஞ்சர் அந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு குக்கீல் பற்றி தெரிய வந்துச்சு. அதில் நிறைய தெரப்பீஸ் இருந்துச்சு, சீட் தெரப்பி, கலர் தெரப்பி எல்லாமே. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, கற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் லைனில் போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் நான் டாக்டர் டிகிரி முடிக்கணும்னு நான் ஆப்ட் பண்ணல. அதனால சரின்னு சொல்லிட்டு இது கற்றுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாஸு. கல்யாண் சார் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே தெளிவாக புரிஞ்சுது. அப்புறம் எங்கெங்கெல்லாம் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எல்லாமே தெரிஞ்சுது, ஈஸியாக இருந்துச்சு. என் பேர் ஷமீர் பாதுஷா. நான் அக்குபஞ்சர் ஹீலிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். குயிக் ஹீல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குயிக் சரி உடனே இதாகிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சரி ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். எந்த அளவுக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு சரியாக எனக்கு ரெக்கவர் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். படிப்பில் படித்ததில் ரெக்கவர் ஆகலை அப்படின்னா உங்கள்கிட்ட ஜாமான்லாம் வாங்கிட்டு காசை கழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ரெக்கவர் ஆணுச்சு, நல்லா இருந்துச்சு கிளாஸ்னால் என்ன செய்வீங்க, நான் உங்கள்கிட்ட அட்வான்ஸாக நிறைய காசு வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ அந்த மாதிரி வந்ததில் ரொம்ப பிரயோஜனம். அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. நிறையா நானும் சார்மன் நிறையா இடத்துல படிச்சிருக்கேன். ஆனால் இந்த மெத்தட் இருக்குல்ல, இப்போ பேசுகிற மெத்தட், இந்த மெத்தட் இப்படி தான் நின்றுட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துலையும் போய்ட்டு நான் ஸ்பீச்செல்லாம் போய்ட்டு இது பண்ணியிருக்கேன். அங்கே கூட இப்படி சொல்லிக் கொடுக்கல, இப்படி தான் நின்றுட்டு பேசணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கல. இங்கே வெறும் இந்த 5000 ரூபாயில் இவ்வளோ பெரிய விஷயம் கிடச்சிதுங்கிறது சிந்திச்சே பார்க்க முடியல. அதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, உலகத்தில் ஒரு 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவு பண்ணால் இந்த இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணி நிற்போம். எப்படி நிற்கும்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தோம்னா எப்படி இதாகும். அப்போ அந்த மெத்தடை சொல்லி கொடுக்குறாங்க. லைஃப் லாங் உட்காந்துருப்போம், எப்படி உட்காந்துக்கணும் அந்த விஷயத்தை அதே மாதிரி தான் எல்லாமே. இதில் உள்ள எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதில் நான் இந்த புக்ஸ்லாம் நிறையா படிச்சிருக்கேன்.
ஆனால் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் இங்கே படிச்சுக்கிட்டது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்களோட அனுபவத்தை இது பண்ணிக்கிட்டாங்க. சார் சொன்னாங்கல்ல, நான் வந்து 10-13 வருஷம் நான் அனுபவத்தை நான் என்ன செய்கிறேன் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாங்க. உண்மையிலே அனுபவம் தான். இந்த அனுபவத்துக்கு வந்து விலை மதிப்பே கிடையாது. அதனால் எனக்கு என்னது இது சொல்கிறதுக்கு இதில் அதனால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. சார், நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் வந்து ஒரு அக்குபஞ்சர் ஹீலராக இருக்கேன். எனக்கு இதில் எப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், குயிக் தெரபியில் வந்து வரணும் அப்படின்னு நினச்சேன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஸ்டோன் பெயினில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். 23 நாளாக ரொம்ப வாமிட்டிங் சிம்டம்ஸு, பெயின் அப்படின்ட்டு தூக்கம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டார். அப்போ வந்து யாகுன்ற அவர்கிட்ட போயிடணும். அவர் வந்து அந்த கல்லை வந்து உடைச்சி விட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அலோபதியில் போகும்போது அது வந்து ஒரு ஆப்ரேஷன் மூலமாக பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா வந்து இது பண்ணணுன்றதுனால இப்போ வந்து இந்த ஒரு இது தெரபியில் வந்து நமக்கு இப்படி ஒரு இது இருக்கா அப்படின்றத வந்து நான் அங்கே தான் பார்த்தோன்னே அப்போ இருந்து எனக்கு வந்து இதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. சரி, இதுவும் பண்ணணும், நம்ம இது எல்லாத்துக்கும் தெரியணும். நமக்கு வர பேஷண்ட்டு வந்து ஒரு சீடு தெரப்பியாலேயோ அல்லது வந்து ஒரு லீஃபு, கலர் தெரப்பி, அப்புறம் வந்து இதில் ராடு இதிலெல்லாம் வச்சு அவங்களுக்கு பண்ணணும். நிறைய விஷயம் வந்து எல்லாத்துக்கும் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது யாருக்கும் தெரியல. அதை வெளியே கொண்டு வரணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்து சேர்ந்தேன். கல்யாண் சார் சூப்பராக கிளாஸ் நடத்தினார். அப்புறம் சிவா சார் நல்லா எங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லாம் சிவகுமார் சார் சொல்லி கொடுத்தாரு. ரவி சார், பாலா சார் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இது வந்து இது அடுத்தடுத்த லெவல் வந்து எங்களுக்கு நல்லா இன்னும் புரிகிற அளவுக்கு எங்களுக்கு கிரேஸ் கிடைக்கணும். நாங்களும் எல்லாத்துக்கும் இதை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும். എൻ്റെ പേര് ജലീൽ, അബ്ദുൾ ജലീൽ, എറണാകുളമാണ്. ഇപ്പോൾ ജിംഗ്ലൂ കെയിൽ തെറാപ്പി കേരളാവിൽ നിറയെ സുജോക്കും അതിന് കുറേ കോഴ്സുകൾ ഇരിക്കും. പക്ഷേ ഇതിൽ വളരെ ഡീറ്റെയിലായിട്ടാണ് ക്ലാസ് എടുക്കുന്നത്. അതിനാൽ നന്നായിട്ട് അത് മനസ്സിലാക്കാൻ കഴിഞ്ഞു എന്നുള്ളതാണ് എനിക്ക് പറയാനുള്ളത്. വളരെ ചെറിയ ചെറിയ അളവിലാണെങ്കിലും അത് വളരെ ഡീറ്റെയിൽ ആയതുകൊണ്ട് കുറേ കൂടി മനസ്സിലാക്കാൻ കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. അതാണ് എനിക്ക് പറയാനുള്ളത്. ഇതിനും ഇനിയും നെക്സ്റ്റ് ലെവൽ ക്ലാസ്സുകൾ അറ്റൻഡ് ചെയ്യണമെന്നാണ് താല്പര്യം. எல்லாருக்கும் நன்றி. நான் வெள்ளலூர்லேருந்து வரேங்க. தமிழ் படித்ததுனால இது எனக்கு புரியாதோன்னு ரொம்ப இதோட வந்தேன். ஆனால் கல்யாண் சார் எடுக்கிறது ரொம்ப நல்லா புரியுது. அவர் வந்து நல்லா விளக்கமாக சொல்லித்தராங்க. இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும். நான் மேட்டூர்லேருந்து வரேன். என் பேர் துரை. நான் ஒரு ஆக்சுவல் டிரைவர். நான் மேடம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க சொன்னாங்க. பார்த்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சாரோட டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப புரியுற மாதிரி இருந்தது.